கால்குலேஷன் பார்ட் பார்க்கலாம். இதில நம்ம எக்ஸ்பெரிமெண்டல்ல பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தேன். கெப்பாசிட்டன்ஸை வேரி பண்ணி அதோடைய கரஸ்பாண்டிங் ஆன ஸ்கொயர் வேவ் பல்ஸ் உடைய மெஷர்மென்ட் தான் எடுக்கணுங்கிறது. ஸோ இதில கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ 0.01லேருந்து 0.5 வரைக்கும் எடுத்திருக்கிறேன். அதோடைய ஸ்கொயர் வேவ் பல்ஸ் உடைய ரீடிங் வந்து இதுதான். ஸோ நான் சிஆர்ஓல காமிச்சேன் இல்லையா? ஒரு சின்ன பாக்ஸுங்கிறது 1, 2, 3ங்கிறதா போகணும். அதே போல இப்போ எடுத்திருக்கிறது 3.2ல இருந்து வேரியேஷன் 8 வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் டைம் பர் டிவிஷன் அப்படிங்கிற ஒரு நாப் வந்து நான் அதில் உங்களுக்கு சிஆர்ஓவில் காமிச்சிருந்தேன். ஸோ அதில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வேல்யூவையும் நம்ம நோட் டவுன் பண்ணணும். தட் இஸ் 0.5 அப்படி இல்லைனா 1 அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ என்ன நம்ம வைக்கிறோமோ ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதை இங்கே நோட் டவுன் பண்ணணும். ஸோ அடுத்துள்ள காலத்தில் உள்ள இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். கிடைக்கிறது வந்து நமக்கு மில்லி செகண்டில் நம்ம இங்கே டைம் பர் டிவிஷனாக வச்சனால இதில் எம்எஸ் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கிறேன். ஸோ இதோடைய ப்ராடக்டை தான் இங்கே நான் எழுதியிருக்கிறேன். அண்ட் தென் இந்த தியரட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த அஸ்டேபிளுடைய ஒரு ஃபார்முலா நமக்கு இருக்கும். அந்த ஃபார்முலாவில் நம்மளுடைய சர்க்கியூட்டில் வந்து RA RB உடைய டேர்ம்ஸ் என்னவோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன கிடைச்சிருக்கோ அதை தான் வந்து தியரட்டிக்கல் மெத்தட். ஸோ அது ஒரு ரீடிங்க்கு நான் உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறது இதில் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. T is equal to 0.69 of RA plus 2RB into C. ஸோ இதில் RAவா நம்ம ஃபிக்ஸ் பண்ணது சர்க்கியூட் டயக்ராமில் 10 கிலோ ஓம், RBங்கிறது 100 கிலோ ஓம். அண்ட் தென் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ நான் 0.02 மைக்ரோஃபாரட் உடைய கால்குலேஷனை இதில் போட்டிருக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபார்முலாவில் ஃபிட்டின் பண்ணேன் அப்படின்னா இந்த ரீடிங் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ 0.69 into 210 into 0.02ன்னு போட்டோம் அப்படின்னா இந்த நியூமரிக்கல் வேல்யூ கிடைக்கும். இதில் இந்த பவர் வந்து 10 to the power 3 கிலோ ஓம்ங்கிறனால 10 to the power 3, கெப்பாசிட்டன்ஸ் உடைய 10 to the power -6ங்கிற மைக்ரோ டேர்ம். ஸோ அதை நம்ம செப்பரேட் பண்ணி போட்டோம் அப்படின்னா 10 to the power -3ங்கிறதா இருக்கும். -3ங்கிறது நத்திங் பட் மில்லி. ஸோ அதனால தான் வந்து தியரட்டிக்கலில் மில்லி செகண்டுங்கிறதா இங்கே நான் கொடுத்துருக்குறேன் காமனாக. ஸோ இதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ பாருங்க 2.898. ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா 3 தியரட்டிக்கலில். ஸோ இதுதான் இங்கே டேப்லெட் காலத்தில் 2.898ன்னு கொடுத்துருக்குறேன். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணால் நமக்கு 3 வரணும். இங்கே பாருங்க எக்ஸ்பெரிமெண்டலில் 3.2. ஸோ மோர் ஓவர் ஈக்குவலண்ட்டாக நமக்கு இங்கே வருது அப்படிங்கிறனால இது வந்து அக்செப்டபிள். ஸோ அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.